புயல் எதிரொலியாக அநேக இடங்களில் கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடந்த பிறகு சேத நிலவரம் எவ்வாறு இருக்கும்? நிச்சயமாக சேத நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை தற்போது நம்மால் கணிக்க முடியாது. என்றால் புயல் எந்த அளவுக்கு வரப்போகிறது, காற்று எப்படி இருக்க போகிறது, மழையின் அளவு என்ன போன்ற தகவல்கள் வரும்பொழுதுதான் பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் எந்த அளவுக்கு சேத மதிப்பீடு என்பது அதற்கு பிறகுதான் கணிக்க முடியும். ஆனால் தற்போது கடந்த 4-5 நாட்களாக பெய்து வரும் மழையை வைத்து பார்க்கும் பொழுது பல இடங்களில், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பல ஏக்கர்கள், கிட்டத்தட்ட பல நூறு ஏக்கர் பயிர்கள் தண்ணீர்களே வெள்ளத்தில் சிக்கியிருக்கின்ற தகவல் அவர்களுக்கு தான் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்றால் பல இடங்களில் அறுவடைக்கான சில இடங்கள் நெற்பயிரிடுவதற்கான காலம் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் மிகப்பெரிய அளவு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறேன். மற்ற நகரங்களை இப்போ சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் பாதிப்புகள் வரும்போது தான் நமக்கு என்ன பாதிப்புகள், அதற்கேற்ற என்ன செய்ய வேண்டும் என தெரியும். ஆனால் தற்பொழுது வானிலை ஆய்வு மையமாகட்டும், அதே போன்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கொடுக்கின்ற தகவல்களை பார்க்கும்பொழுது அதிக அளவு மழை பெய்யும் என கூறுகிறார்கள். மழையின் தாக்கத்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காற்றின் வேகம் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரை வீசலாம் என கூறியிருக்கிறார்கள், பலத்த காற்று. ஆனால் சில இடங்களில் குறிப்பிட்ட நேரங்களிலே 90 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த சூறாவளி காற்று எவ்வளவு வீசும் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதை வைத்துதான் சேதங்கள் எப்படி இருக்கும். ஆனால் பொதுவாக சேதங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், விளம்பர பதாகை எல்லாம் கீழே இறக்கி வைக்க ஒரு சில இடங்கள் ஒரு சில இடங்கள், ஏன்னால் ஆன்லைன் கிளாஸ் நடத்தக்கூடாது என அரசாங்கம் உத்தரவிட்டும் சில இடங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அது இறக்கி வைத்திருக்காங்க. எனவே சேதம் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் இப்போது கணித்து கூற முடியாது. அந்த வேகம் எவ்வளவு இருக்கிறது, மழை பொழிவு எவ்வளவு இருக்கு என்பதை பொறுத்து தான் நாம் முடிவு செய்ய முடியும். அடுத்ததாக புயல் எதிரொலியாக 18 விமான சேவைகளானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையமே முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடக்கப்பட்ட இந்த விமான சேவைகள் எப்பொழுது சீராகும்? நிச்சயமாக இது முடக்கப்பட்டது என்ற சொல்லாடல் தவறானது. இங்கு மூடப்பட்டிருக்க, தற்காலிகமாக முடக்கம் என்றால் முடங்கி விடவில்லை, தற்காலிகமாக மூடப்பட்டிருக்க. பொதுவாக இது போன்ற சூழ்நிலையிலே விமான நிலையங்கள் தற்காப்பு நடவடிக்கை என்ற பெயரில், என்றால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும், விமானம் மேலே பறந்தாலும் காற்றின் வேகம் இருக்கும், தரையிறங்கும் போது மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படலாம். அதே போன்று விமானங்களில் ஓடுபாதைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கும் போது டயர் வழுக்குவதற்கான, சக்கரங்கள் வழுக்கி விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இது போன்ற சூழ்நிலைகளிலே இந்த விமானங்களை தற்காலிகமாக நிறுத்துவது வழக்கம். ஆனால் தற்காலிகமாக மூடல் என்றால் எந்த ஒரு விமானம், ஏன்னால் அந்த அளவுக்கு காற்றும் அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக. அதன் அடிப்படையில் தான் விமான நிலைய டைரக்டர், விமான நிலைய இயக்குனர் இந்த முடிவை எடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். புயல் எதிரொலியாக அநேக இடங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அரசு சார்பாக தொலைபேசி எண்கள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு. நிறைய தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்காங்க, அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது சென்னை மாநகராட்சியிலிருந்து ஒரு சப்வே ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சென்னையில் தற்போது பெரிய அளவு போக்குவரத்து தற்போது கிட்டத்தட்ட இயல்பு வாழ்க்கையே முடங்கி இருக்கின்றதான் இருக்கிறது. ஏன்னால் அனைவரும் வீட்டுக்குள் தான் இருக்கிறார்கள். அவசிய வாகனங்கள் தான் தற்போது சென்று வந்து கொண்டிருக்கின்றன. நம்மை போன்ற அவசிய பணியில் இருப்பவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள்.